தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 121 சங்கீதத்தின் 7 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனியும் உங்களை நடத்துவார். எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் உங்களை நேசிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து தன் குமாரனை அனுப்பினது எத்தனை உண்மையோ உலகம் அதை அறிந்திருக்கிறது. அதே போல அவரால் மீட்கப்பட்டதான நாம் அறிந்திருக்க வேண்டியதான காரியம் தெய்வம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள். இதில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அவ்வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வு சீரடைவதற்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேரான பாதையில் நடத்துவதற்கும் நாம் சோர்ந்து போகும்போது நம்மை கிறிஸ்துவிலே தைரியப்படுத்திக் கொள்வதற்கும் தவறான பாதைகளிலிருந்து விலகி கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறது தான் இந்த பரிசுத்த வேதாகமமாகும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அவரே சொன்ன வார்த்தைகள். இது ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தைகளாகும். எனவே பயப்பட வேண்டாம். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லா தீங்குக்கும் என்பது இந்த உலக வாழ்வை குறிக்கிறது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை தெய்வம் ரட்சித்ததான அந்த ரட்சிப்பு, அந்த வெளியேற பெற்றதான சந்தோஷம் அந்த ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாவிலே அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றதான தமிழ் பழமொழியும் உண்டு. அதுபோல நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அது தினமும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் சோத்திரத்திலும் ஆராதலிலும் நாம் எவ்வளவு பங்கு கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் அது அலங்கரிக்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற மனுஷனாய் மனுஷியாய் மனிதனாய் இந்த பூமியில் நம்மை வாழ வைக்கிறது. ஆதலால் தான் நம்மிடத்தில் ஒரு பெரிய பலன் இல்லை எனிலும் பூமியில் மற்றவர்களைப் போல நமக்கு பணபலம், ஆள்பலம், படிப்பு அறிவு, ஞானம், உத்தியோகம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு இதையெல்லாம் விட மேலானது, மேன்மையானது என்பதை இந்த காலை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கால ஓலையில் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? ஆம், அந்த வார்த்தை உண்மையானது. நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கிறதான தீங்கு என்பது நம்முடைய இந்த வாழ்வில் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், மனிதனால் இல்லை நான் நம்பினவர்னாலே நமக்கு நடந்த மோசங்கள், இல்லையெனில் நம்முடைய வாழ்வில் நாம் இழந்ததான இழப்புகள், பண நஷ்டங்கள் எவைகளானாலும் அவைகளையெல்லாம் திரும்ப அழிக்க, அத்தீங்குக்கெல்லாம் உங்களை காக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் மாறாதவரும் மகிமை உள்ளவருமாய் இருக்கிறபடினாலே தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை நமக்கு மிக அவசியமான வாழ்க்கையாய் இருக்கிறபடினாலே சோர்ந்து போக வேண்டாம், மனம் பதற வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம், உன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று. பிரியமானவர்களை, இதை கேட்கிறதான குடும்பமே, இந்த கால ஓலை உங்கள் வாழ்விலே என்ன தீங்கை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தாலும் அத்தீங்கு நின்று, போராட்டத்தை நின்று, அந்த பாண்டேஜ் நின்று, அந்த கஷ்டத்தை நின்று, அந்த கண்ணீரில் நின்று, அந்த கவலை நின்று கர்த்தர் உங்களை நீங்களாக்கி தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் இப்படி போராடும் போது, இப்படி வார்த்தைகள்னாலே நாம் நம்முடைய ஆத்மாவை தைரியப்படுத்துவோம். இந்த காலை உங்களுக்கு ஒரு
ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஏனெனில் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின்படி தீங்குக்கெல்லாம் உங்களை நீங்களாக்கி உங்களிலே கொடுத்ததான அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்க சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவட்டும் என்று சொல்லி இந்த காலை நான் உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல இது சிறு பிராயம் முதல் அநேக கிறிஸ்தவர்கள் மெமரியாய் சொல்லக்கூடியதான சங்கீதம் தான். அது நின்றுதான் கர்த்தர் இந்த காலை உங்களை தைரியப்படுத்துகிறார். பலர் பல விதத்தில் பயந்தது உண்டு. பலவிதமான தீமைகள் பலவிதமான சோதனைகளின் ஊடே கடந்து வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் நடத்துவார் என்று சொல்லி ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காலவோடு கிறிஸ்துவுக்குள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்வை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் என்ன நடந்தாலோ உங்களுடைய விசுவாச நம்பிக்கை விட்டு விடாதிருங்க. அதான் உங்களுடைய ஆத்மாவினுடைய இரட்சிப்பாய் இருக்கிறது. உங்கள் ஆத்மாவையும் அவர் காக்க வல்லவர். உங்கள் ஆத்மாவிலே தெய்வம் கொடுத்ததான அந்த இரட்சிப்பை உங்களிலே கொடுத்திருக்கிறதான அந்த அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானுடைய கிருப வரங்களை கர்த்தர் நிச்சயம் உங்களிலே நிலைத்திருக்க செய்து தம்முடைய மகிமை உங்களில் வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபிங்க. தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொடுத்து உங்களுக்காய் ஜெபித்து உங்களை தைரியப்படுத்த நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஏனெனில் எல்லாவற்றையும் விட்டு இப்பொழுது நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. உங்களுடைய மேலான ஜெபத்தில் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாய் கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவோளைக்காய் சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவோளை என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நசனாகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்றதான அந்த வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும். இதை கேட்கிறதான பிள்ளைகள் விசுவாசத்தோடு இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்துல ஆண்டவரே பங்கு கொள்ளும் போது ஒரு தெய்வீக பிரசன்னம் அவர்கள் எவ்விடத்தில் இருந்தாலும் நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருப்பதற்காய் சோத்திரம். உடைய வல்லமுள்ள நாமத்தினால இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் அவர்கள் நடுவே இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் இறங்கி அவருடைய பாண்டேஜை உடைத்து எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி காத்து இந்த காலவோளை இவருடைய ஆத்மாவை கர்த்தர் காத்துக்கொள்ளும். அந்த இரட்சிப்பை இவர்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் இந்த சரீரத்தில் இந்த வாழ்வில் போராடுகிற போராட்டத்தில் நின்று உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாய் நானும் எல்லா பாண்டேஜில் நின்று உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறேன். வியாபார ஸ்தலத்தில் விருத்தி அடையிட்டு நன்றாய் வியாபாரம் நடக்க அனுகூலம் செய்யுங்க. வேலையில உயர்த்துங்க. ஆண்டவரே பண தேவைகள் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும். வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள் வியாதி நின்று பூர்ண விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் தேறினவர்களாய் காணப்பட உடைய கிருபை அவர்கள் மேல் பெருகும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொடுத்து உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபித்து இவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவர்களை ஸ்திரப்படுத்த தைரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.